ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு விஐபி ஏற்பாடு பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மேடையில் இவ்வளோ விஐபிகள். இதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு தலைவர் வந்து தன்னுடைய பிஏ கிட்ட சொல்லியிருக்காரு, எப்படி பேசி கிளாப்ஸ் வாங்குறதுன்னு தெரியல, எவ்வளோ எமோஷனலாக பேசினாலும் கை தட்ட மாட்டேங்கிறானுங்க, ஏதாவது பேசி கை தட்டுறதுக்கு ஒரு யோசனை சொல்லுங்களேன் அப்படின்னு ஒன்று அவர் சொல்லியிருக்காரு. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய கை தட்டுவாங்க. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசி கைத்தட்டல் வாங்குறதை விட எல்லாரும் சுவையாக பேசிட்டு நம்ம இறங்கி போயிடலான்னு இருந்தால் தான் நிறைய கைத்தட்டல். இப்போ எனக்கு தெரியும், சொல்லும் போதே பாருங்கள், நல்ல கைத்தட்டல் வந்தது அதுக்கு. திரு சோ அவர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, உங்களுடைய அரசியல் குரு யார் அப்படின்ட்டு. நான் செய்கிற தப்புக்கள்லாம் வந்து யாரோ ஒரு அப்பாவே நான் காரணம் காட்ட தயாராக இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இதுவரை நான் செய்த தவறுகளுக்கு எல்லாம் நான் மட்டுமே காரணம். என்னுடைய சரிகளுக்கும் என்னுடைய வெற்றிகளுக்கும் பின்னால் என்னுடைய குருநாதரும் என்னுடைய சிஷ்யர்களும், அதாவது என்னுடைய உதவியாளர்கள், என்னுடன் பணிபுரிந்த அவங்க தான் காரணம். அந்த வகையில் பார்த்தோம்னா என்னுடைய முதல் படம் புதிய பாதை வெற்றிக்கு பின்னால் நிறைய பேர் பங்கு. அதில் ரொம்ப முக்கிய பங்கு வந்து திரு விக்ரமனுடைய பங்கு. அப்போ வந்து எனக்கு விக்ரமனா தெரியாது, வரும் மணியா மட்டும்தான் தெரியும், சுப்பிரமணி. அவருடைய பங்கு வந்து நிஜமாக நன்றிக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமேல எங்கள் இருவருக்கு இடையே கேடு நினைத்தது யாரோ தெரியாது, நாங்கள் பேசுகிறதே கிடையாது. கிட்டத்தட்ட 23 வருஷம் கழிச்சு சமீபத்தில் ஒரு நாள் வந்து பேசுவோம். எப்படின்னா, அந்த டைவர்ஸான புருஷன் முன்னாடிலாம் பேசுவாங்க, சிரிப்பாங்கல்ல ஃபங்க்ஷனில், அந்த மாதிரி சிரிப்போமே தவிர ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை, நான் பேசி முடிச்சிடறேன். நான் அப்படியே ஒரு 23 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஃபோன் பண்ணி, சார் நான் விக்ரமன் பேசுகிறேன், இந்த மாதிரி என்னுடைய படம் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். இந்த திரிசூலம் படத்தில் 25 வருஷம் கழிச்சு கேஆர் விஜயா பேசும்போது சிவாஜி சார் ஒரு எமோஷனல் வரல, அந்த மாதிரி நான் ஃபோனெல்லாம் கீழே தூக்கி போட்டு போய் தவழ்ந்து போய் சிவசேகர் மாதிரி எடுத்து அந்த மாதிரிலாம் ரொம்ப, நான் இதை சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேனே தவிர ரொம்ப எமோஷனலாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த இடைப்பட்ட காலங்களில் அவருடைய வெற்றி, அவருடைய உயரம் வந்து அவருக்கு தகுதியான ஒரு உயரத்தை தான் அடைஞ்சிருக்கிறார். வானத்தை போல அவர் வெற்றி அடைய வேண்டியவர். இந்த பாட்டில் வர மாதிரி அந்த கைரேகை மாதிரி காதலும் அழியாது, விக்ரமன் அவர்களுடைய திறமையும் புகழும் அழியாது. அதுக்கு இந்த நினைத்தது யாரோ வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அவருக்கு மறந்து போச்சு, பிரியமான தோழி படத்துக்கும் அவர் தான் சிறப்பு பேச்சாளர், சிறப்பு விருந்தினர். சார் அது நீங்கள் மறந்துட்டீங்க சார், அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை அப்போ வந்து நான் வந்தேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியான ஒரு அவர் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அப்போ நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஃபோன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 5 நிமிஷம் அப்படியே சைலண்டா உட்காந்துருந்தேன். எனக்கு புதிய பாதை நிறைய ரிகலெக்ஷன்ஸ். அதாவது அவனை வெற்றி மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியுமே தவிர, அந்த படத்தை வந்து வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி நிறைய கம்பெனி ஏறி இறங்கியிருப்போம். அப்போல்லாம் எனக்கு பின்னாடி இருந்தது வந்து மணி. அந்த நிகழ்ச்சியை வந்து நான் ரொம்ப நிகழ்ச்சியோட ரொம்ப நேரம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கலாம், ஆனால் நான் ரொம்ப நிகழ்ச்சியோட வந்திருக்கேன்றதை மட்டும் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி.